நிறைய பேர் வந்து பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட செகண்ட் இன்டர்வியூ தட்டுறோம் தூக்குறோம்னு ஒன்று யூடியூப்ல அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுலையுமே கேஆர் லாஜிக்ஸ் கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்ச பலன் தான். Now we welcome Mrs. Nandini. நான் என்னோட ப்ரிப்பரேஷன் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, என்னோட கனிஷ் சார் வந்து கொரோனா டைமில் தட்டுறோம் தூக்குறோம்னு ஒன்று யூடியூப்பில் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட இந்த ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒரு 2.5 years பிரேக் ஆயிடுச்சு. மேரேஜ், ப்ரெக்னென்சி, சைல்ட் பர்த்லாம் நடுவில் விட்டுட்டு அடுத்து ஒரு 9 மாதம் தான் கன்சிஸ்டண்ட்டாக படித்தேன். அந்த கன்சிஸ்டன்சிக்கு கிடைச்ச பலன் தான். என்னோடய ஃபஸ்ட்டு மார்க் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா கேஆர் லாஜிக்ஸ் தான். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ரியல் இன்டர்வியூவும். ஃபஸ்ட் இன்டர்வியூலே கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேஆர் லாஜிக்ஸ் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ரெண்டுலேயுமே கேஆர் லாஜிக்ஸ் தான் இருந்திருக்கு. தென் மார்க் இன்டர்வியூ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு மார்க் இன்டர்வியூ. சார் வந்து நிறையா கரெக்ஷன்ஸ் சொன்னாங்க. அந்த கரெக்ஷன்ஸை வந்து அடுத்தடுத்த மார்க்லேயே நான் வந்து 5 மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன். 3 ஆஃப்லைன் 2 ஆன்லைன் அட்டன் பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு வந்து ரியல் இன்டர்வியூவில் வந்து ஒரு இன்டர்வியூங்கிற ஃபீலே வந்து வரலை. அது வந்து எனக்கு நிறைய பேர் வந்து பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட செகண்ட் இன்டர்வியூ, இது வந்து என்னோட தேர்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொன்னப்போ நமக்கு வந்து வருஷக்கணக்காக உட்காந்து படிக்கிறதுக்கு வந்து சூழ்நிலை இல்லை. அதனால் இந்த வருஷம் மட்டும்தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நானே ஒரு டார்கெட் வச்சுட்டு அதுக்கு வந்து எவ்வளோ எஃபர்ட் நம்மளால் எவ்வளோ போட முடியுமோ எல்லா எஃபர்ட்டுமே போட்டு ஃபைனலாக எனக்கு வந்து சொல்லணும்னா மெயின்ஸில் வந்து 1.25 தான் மார்ஜின் இருந்தது. அப்போ கூட நான் ரீனா மேம்கிட்ட வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தேன். எனக்கு வந்து மார்ஜின் கம்மியாக இருக்குது, நான் கிளியராக வேணும்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வருஷமும் நிறையா பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு ஹோப் கொடுத்தாங்க. தென் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 90.05 மார்க்ஸ் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்டர்வியூ தான் என்னை வந்து காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ மேம். பாப்பா வந்து 105 நாள் பிள்ளைகளை வந்து என்கிட்ட விட்டுட்டு போனேன் பரீட்சை எழுதுறதுக்கு. அது அழுதுகிட்டே இருக்கும். அது குறிப்பிட்ட ஒரு 4-5 பாட்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். இப்போ ஆஃப்டர் சைல்டு பர்த் பார்த்தீங்கன்னா 24 எக்ஸாம்ஸ் நான் எழுதியிருக்கேன். ப்ரிலிம்ஸ் அண்ட் இன்டர்வியூ சேர்த்தே. ஒரு ஆஃபர் லெட்டர் உங்கள் லைஃபே மாற்றும். அதுக்கு நீங்கள் 3 வருஷம் நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா, 3 வருஷமோ 1 வருஷமோ 1.5 வருஷமோ 6 மாதமோ கூட படிச்சிங்கன்னா அடுத்த 30 வருஷம் உங்களோட லைஃபே மாறும்.